இப்போல்லாம் பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் டைல்ஸ் ஒட்டுறதுக்காக சிமெண்ட்டுக்கு பதிலாக டைல்ஸ் பேஸ்ட்னு சொல்லப்படுற டைல்ஸ் அடசிவ் தான் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. இதில் சில கஸ்டமர்ஸ்க்கு வந்து முன்ன மாதிரி ஏன் சிமெண்ட்டில் ஒட்டக்கூடாது, இந்த அடசிவ் கண்டிப்பாக யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. அதை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம சிமெண்ட்னா என்ன, டைல்ஸ் அடசிவ்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதை முதல்ல நம்ம வந்து சிமெண்ட்டை பார்ப்போம். ஏன்னா சிமெண்ட்டை வச்சு தான் ரொம்ப காலமாக டைல்ஸும் ஒட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போது சிமெண்ட்டில் வந்து 80% வந்து சுண்ணாம்புன்னு சொல்லப்படுற லைமு, அதுக்கப்புறம் வந்து சிலிக்கா மணல், இந்த ரெண்டு தான் இருக்குது. இந்த லாஸ்ட் ஒரு 15 to 20% வந்து அலுமினியம், ஜிப்சம், அப்புறம் அயர்ன் ஆக்சைடு, இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ்லாம் இருக்குது. இந்த சிமெண்ட்டில் தண்ணியை சேர்த்து தான் நாம் வந்து அதை மாற்றுறோம். ஏன்னா தண்ணி தான் சிமெண்ட்டோட இந்த ட்ரை ப்ராப்பர்ட்டிஸை வந்து மாற்றி ஒரு இறுக்கமான ஒரு மெட்டீரியலாக நமக்கு மாற்றி கொடுக்குது. இதை வச்சு தான் நம்ம வந்து ஆர்சிசி, அப்புறம் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன், இது எல்லாத்தையுமே பண்ணுறோம். ஆனால் இதை வச்சு நம்ம டைல்ஸ் ஒட்டும்போது தான் பிரச்சனையாக வருது. டைல்ஸை பொறுத்த வரைக்கும் முதல் பாயிண்ட் வந்து வெயிட்டு. 100 கிராம் 200 கிராமில் ஆரம்பித்து பல கிலோ வரைக்கும் வந்து டைல்ஸோட வெயிட் இருக்குது. இந்த வெயிட்டை வந்து செவுத்தில் வந்து இழுத்து பிடிக்கணும். அதாவது வெறும் பசை மாதிரி செயல்பட்டு இந்த வெயிட்டை வந்து இழுத்து பிடிக்க வேண்டியிருக்கு. ரெண்டாவது, முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ எல்லா டைல்ஸுமே 100% வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியலாக ஆகிடுது. தண்ணி தான் சிமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியே வந்து நிர்ணயிக்கும் போது டைல்ஸுக்கு வந்து தண்ணி ஆகாது அப்படின்னா அங்கே சிக்கல் வந்து ரெண்டாவது சிக்கல் உருவாகுது. அப்புறம் மூணாவது சிக்கல் வந்து டெக்னீஷியன்ஸ். சரியான ஒரு அன்ஸ்கில்டு லேபர் அல்லது அன்ஸ்கில்டு டெக்னீஷியனால் டைல்ஸ் ஒட்டப்படும் போது சிமெண்ட் வந்து சரியாக பயன்படுத்தாமல் நிறைய கேப்ஸ் வந்து உள்ளே ஃபார்ம் ஆகிடும். அதனால் வந்து டைல்ஸ் வந்து விழக்கூடிய வாய்ப்புகள் வருது. இந்த 3 காரணங்களால தான் டைல்ஸ் சரியாக ஒட்டப்படாமல் ஓவர் த பீரியட் வந்து கீழே விழுறதுக்கான வாய்ப்பு வந்து வருது. இந்த இடத்துல தான் நம்மளோட டைல்ஸ் அடசிவ் வந்து யூஸ் ஆகுது. இது வந்து சிமெண்ட்டோட வேலையும் பார்க்குது, அதே நேரம் ஒரு ஸ்ட்ராங்கான அடசிவாகவும் இது செயல்படுது. நம்ம கடையவே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட கடை ஆரம்பித்து 6 வருஷம் ஆக போகுது. முதல் 3 வருஷங்களில் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் நாங்கள் 1-2 நாங்கள் பார்த்துருக்கோம். அதாவது டைல்ஸ் ஒட்டி 3 மாதம் 6 மாதத்துக்கு அப்புறமா ஒரு கல் விழுந்துருச்சு, 2 கல் விழுந்துருச்சுன்ட்டு வருவாங்க. கேட்குறதுக்கே கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறமா தான் இந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் பாப்புலர் ஆக ஆரம்பிச்சது. அப்போ நாங்கள் முதல்ல புஷ் பண்ணப்போ கஸ்டமர்ஸ் இதை வந்து ஈஸியாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. இது எக்ஸ்ட்ரா செலவு வருது, இது என்ன வேறு ஒரு மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தாங்க. ஆனால் ஓவர் த பீரியட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த ப்ராடக்டை கஸ்டமர்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போது வந்து வால் டைல்ஸை பொறுத்த வரைக்கும் முழுமையாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ கூட வந்து ஃப்ளோர் டைல்ஸுக்கு வந்து சிமெண்ட்டை யூஸ் பண்ணுற கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வால் டைல்ஸ் வந்து ஃபால் ஆஃப் கம்ப்ளைண்ட் வந்து இந்த ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறமா கடந்த 2 வருஷத்தில் சுத்தமாக கிடையாது, 0 அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ டைல் அடசிவோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து 40% சிமெண்ட்டு தான் இருக்குது. ஏன்னா நமக்கு சிமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியும் ரொம்ப தேவைப்படுது இதில். அதே நேரம் மிச்சம் வந்து ஒரு 55% குவார்ட்ஸ் இருக்குது. குவார்ட்ஸும் சிலிக்காவும் பார்த்தா ரெண்டும் கிட்டத்தட்ட சேம் தான். சிமெண்ட்டில் வந்து 20% சிலிக்கா இருக்குது, பட் இதில் வந்து மோர் தென் 50% வந்து குவார்ட்ஸ் இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் விட, இந்த வித்தியாசத்தை விட அந்த 5% இருக்கக்கூடிய பாலிமர், லேட்டெக்ஸ், ரெசின், மற்ற இப்படி இருக்கக்கூடிய இந்த கெமிக்கல்ஸ் தான் வந்து மேஜரான ரோல் ப்ளே பண்ணுது. இது வந்து ஒரு அடசிவாக மாற்றுறது இந்த 5% தான். அப்புறமா இதோட யூசேஜ் வந்து இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இது நார்மல் சிமெண்ட் மாதிரி தான் யூஸ் பண்ணணும். இது சிமெண்ட்டோட ஆல்டர்னேட்டிவ்ங்கிறதுனால இது சிமெண்ட்டோட மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 100% அப்படியே யூஸ் பண்ணலாம். அப்படி தான் வந்து ஃபேக்ட்ரியில் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம இதில் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இன்னும் சில கஸ்டமர்ஸ் வந்து சிமெண்ட்டோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வேலை பார்க்குறதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். கடைசியாக ரேட் வந்து இன்னைய நிலைமை பொறுத்த வரைக்கும் 50 கிலோ சிமெண்ட் பேக் வந்து உங்களுக்கு 340 ரூபா வரும். ஆனால் டைல் அடசிவ் வந்து 20 கிலோ பேக்கே வந்து உங்களுக்கு 340 ரூபா வந்துடும். அதாவது சிமெண்ட்டை விட அடசிவ் வந்து உங்களுக்கு 2.5 மடங்கு அதிகமாகுது. ஆனால் சிமெண்ட்டை விட உங்களுக்கு அடசிவ் வந்து டைல்ஸ் ஒட்டுறதுக்காக மட்டும்தான் தேவைப்படும். அதோட யூசேஜ் ரொம்ப கம்மிங்கிறதுனால இது வந்து ஒரு பெரிய செலவாக இருக்காது. அதனால் எல்லா வகையான டைல்ஸ் ஒட்டும் போதும் நிச்சயமாக டைல் அடசிவ் யூஸ் பண்ணுங்கள். நீண்ட நாளைக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். வாழ்த்துக்கள்.